கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னென்னவெல்லாம் பலித்திருக்கிறது என்று ஒரு 7 காரியங்கள், அதில் 5 காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக நாம் விசுவாசிக்கிறோம், அதாவது அவரை விசுவாசித்ததினால் நாம் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். என்னென்ன பகுதியெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? 1, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 4வது, தரித்திரம், கடன், இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 5வது, இன்றைக்கு 6வது, பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா எல்லாரும்? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 275வது பக்கம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க 2 ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இருளின் அதிகாரத்தின் ராஜ்யம், அதான் பிசாசின் ராஜ்யம். இன்னொன்று தேவனுடைய குமாரனாய் இருக்கிற அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த ராஜ்யத்தில் இருந்தோம், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தோம். கிறிஸ்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்குது? அடிமைத்தனம் இருக்குது. அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு? அன்பின் ராஜ்யமாகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நாம் விடுதலை ஆகிற இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னது? பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வருவது. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. லூக்கா 4:18. இதை வாசித்துட்டு சில எக்ஸ்பிளனேஷனுக்கு நேராக கடந்து போவோம். 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இந்த இடத்துல சொல்லப்படுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. எதுல சிறைப்பட்டு கிடக்கிறாங்க ஜனங்கள்? பிசாசனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள எந்தெந்த விதத்தெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க? பாவத்தில், சாபத்தில், வியாதியில், கடன் பற்றாக்குறை, தரித்திரத்தில், இதுக்குள்ளெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்குள்ளெல்லாம் சிறைப்பட்டு கிடந்த நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. அது மாதிரி தான் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பிரசங்கிக்கும்படி, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தும்படி, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி. இதெல்லாம் பாருங்க, வியாதி, சாபம், தரித்திரம், பாவம், பிசாசின் பிடி, இதிலெல்லாம் மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த முழு உலகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான ராஜ்யம் ஆளுகை செய்து. அதில் ஒன்று பாவ ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, அது இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம்னா அதில் வெளிச்சமே கிடையாது, அதில் அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, கடவுள் கிடையாது. அந்த ராஜ்யத்தில் இயேசு கிடையாது. அந்த ராஜ்யத்தில் ஜனங்கள் அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு விதமான ஒரு பாவத்தினால் உண்டான ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருக்குது. அதான் இயேசு சொல்கிறாரு, நான் அப்படி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சத்தமாக சொல்லுங்க பாப்பா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இன்னொரு வசனத்தை வாசி. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். குமாரன் எதுக்கு வந்தாராம்? குமாரன் வர்றதுக்கு முன்னாலேயே இங்கே யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். பிசாசின் கிரியைகள் இருக்குது, பிசாசின் அடிமைத்தனம் இருக்குது. மக்கள் பிசாசினுடைய சிறைப்படுதலுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களிருந்து விடுதலையாக்குறதுக்கு தான்
மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். வாசிக்கிறீங்களா? எப்படி சொல்லியிருக்குது? பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசனான் உண்டாகிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை சொல்லுங்க. பிசாசுடைய கிரியைகளை, கிரியைகள்னா என்னது? பிசாசுடைய கிரியைகள்னா என்னது? பிசாசுடைய அந்த ராஜ்யத்தினுடைய செயல்கள், பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனங்கள், பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய பிளான்ஸ், அந்த திட்டங்களை எல்லாம் அழிக்கும்படிக்கு யார் வந்தா? தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனம்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒன்று, ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அதுதான் பிசாசுடைய அடிமைத்தனம். கவனிக்கிறீங்களா? என்ன வாழ்க்கை? கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்டு, அதுக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது. யாருக்கு? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு. சில சமயங்கள் வந்து அப்படி கடிவாளம் கட்டின மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து பிசாசின் ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனம். பிசாசு எப்போவுமே அவன் நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதில் அவங்க நன்மை பெற்றக்கூடாது, தீமையை தான் அனுபவிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது, வியாதியை தான் அனுபவிக்கணும். இப்படித்தான் மக்களை வந்து கட்டி வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்குள்ள கட்டி வச்சிருக்கலாம். அவங்களுக்கு எந்த விருப்பு வெறுப்பு, அவங்க தீர்மானம் இதெல்லாம் வரக்கூடாது. பட் கடவுளுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் அப்படி. ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. கடவுள் நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டு நம்மளே தீர்மானிக்க வைக்கிறாரு. நீ தீர்மானின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ற? தேடுங்கள், தீர்மானியுங்கள். உங்க விருப்பம் உங்களுடைய கைகள் இருக்குது. கர்த்தர் நம்ம கிட்ட எல்லா தீர்மானங்களையும் எடுக்க விட்டு வாழ விடுகிறார் அவர். ஆனா பிசாசு அப்படி கிடையாது. நாம எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை என்பது அதானே. கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை. இதை எப்படி சொல்லலாம்? இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், மூணாவது, ஒரு எதிர்மறையான சிந்தை, நெகட்டிவான மைண்ட், நெகட்டிவான ஒரு என்ன சொல்றது, செயல். அதாவது எல்லாவற்றையும் தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம், எதையுமே தவறாக புரிந்துக்கிற ஒரு மனம், எதையுமே பாசிட்டிவாக பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நெகட்டிவாய் பார்ப்பது. சில காரியங்கள் நமக்கு நடக்கும்போது உடனே நெகட்டிவாக பார்க்கறது, இதெல்லாம் பிசாசனுடைய ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல். ஒன்று நடக்கலைன்னா உடனே நெகட்டிவாக பார்க்கறது, ஒன்று காரியம் வாய்க்கலைன்னா உடனே நெகட்டிவாக பார்க்கறது. இது வந்து என்னதுன்னா பிசாசின் ராஜ்யத்தினுடைய ஒரு மோட்டிவேஷன். அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்படி நடக்கும்போது. அப்போ நெகட்டிவான செயல்கள், நெகட்டிவான மைண்டு மட்டும் இல்லை, நெகட்டிவான செயல்கள், நெகட்டிவான மைண்டு, நெகட்டிவான செயல்கள் என்னத்தை கொடுக்கும்? நெகட்டிவான கான்சிக்வன்சஸ், விளைவுகளை தான் அது ஏற்படுத்தும், அந்த பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இதுதான் பிசாசினுடைய ராஜ்யம். பிசாசு எப்பவுமே அவன் யாரு? பைபிள் யோவான் 10:10 சொல்லுது. அவன் யாரு? அவன் திருடன், அவன் திருட வர்றான், கொல்ல வர்றான், அழிக்க வர்றான். அப்போ யார் அவன்? நெகட்டிவான பர்சன். அவனை அலோவ் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சமாதானத்தை வச்சுட்டு போக மாட்டான். அவன் எதை வச்சுட்டு போவான்? சமாதான கேடு இல்லை, சமாதான கேட்டை தான் வச்சு, தீமையை தான் வச்சுட்டு போவான். அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்ல, பிசாசுக்கு இடம் கொடாதுங்கன்றாரு. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவன் வந்தானா திருடிட்டு போவான், சமாதானத்தை திருடிடுவான். அவன் வந்தானா அவன் வந்து வாழ்க்கையை அழித்து போடுவான். திருடவும் கொல்ல வர்றான், அழிக்க வர்றான். அவன்கிட்ட நல்லதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, பிசாசுகிட்ட நல்லது கிடையாது. அவனை நம்பவே முடியாது. பிசாசை நம்பி நிறைய பேர் போறாங்க. பிசாசு நல்லவன் கிடையாது. பிசாசுட்டு வந்து நன்மை வராது. பிசாசு எப்படி நம்பி போறாங்க? மக்கள் இந்த தவறான காரியங்களை செய்கிறவங்கலாம் பிசாசை நம்பி போறாங்க. இல்லை, ஏமாத்துறான். பிசாசு சொல்றான், அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாக மாட்டாயின்றான். ஏசு தேவன் தான் சொன்னாரு, சாகவே சாவாயினாரு. அது நெகட்டிவா பாசிட்டிவா? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவாய் அப்படின்றது நெகட்டிவா பாசிட்டிவா? எப்படி சொல்றது? நெகட்டிவ், எதிர்மறையா சொல்றாரா நேர்மறையா சொல்றாரா? அது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் மாதிரி தெரியுது இல்லை? அது இதை புசிக்காத, இதை புசிச்சானா செத்து போக அப்படின்னு சொல்ல நெகட்டிவா தெரியுது இல்லை? ஆனால் அது பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்? தான் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, இதை சாப்பிட்றாத, எல்லாத்தையும் சாப்பிடு, இதை சாப்பிட்றாத, இதை சாப்பிட்டேன்னா நீ செத்து போவ. நல்லதுக்கு தான் சொல்றாரு. பாசிட்டிவ். அது சொல்லுங்க, பாசிட்டிவான காரியம் நல்லதுக்கு சொல்றது.
அப்ப எது நல்லதுக்கு சொல்றாருன்றதை நாம் புரிந்து கொள்ளணுமா இல்லையா? வித்தியாசப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பிசாசு சொல்றான், அதெல்லாம் ஒன்றாகாது சாப்பிடுன்றான். அது நல்லதா கெட்டதா? அது நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். இன்னைக்கு உலகத்தை எப்படி நகர்த்தி கொண்டு போறான்னா, அதெல்லாம் ஒன்றாகாது, இப்படி பேசுறதுனால தப்பாயிருமா என்ன, இப்படி செய்யறதுனால தப்பாயிருமா என்ன, டிவி பார்க்கறதுனால தப்பாயிருமா என்ன, இதை பார்க்கறதுனால தப்பாயிருமா என்னன்ற ஒரு விதமான அசால்ட்டு தனத்தை ஏற்படுத்தி 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 தான் பிசாசானவன் மக்களை என்ன செய்யறான்? சீர்குலைத்து கொண்டிருக்கிறான், சீரழித்து கொண்டு இருக்கிறான். உலகத்தில் பாருங்க, உலகத்தில் செய்யாதையா நான் செய்கிறேன்றாங்க, அல்லது அவங்களுக்கு நடக்காத எனக்கு நடக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ பிசாசு வந்து எப்பவுமே என்ன செய்யறான்னா, எதிர்மறையான காரியத்தை ரொம்ப பாசிட்டிவாக பேசி பேசி கொண்டு போகிறான். வாழ்க்கையில் தீமை நடப்பதற்காக, தோல்வி நடப்பதற்காக. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இந்த காரியத்தை செஞ்சால் என்ன தப்பா அப்படின்ற எண்ணத்தையே கொண்டு போகிறான். அதான் சொல்கிறேன், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். கடவுளை மிஞ்சியா ஒரு காரியம் நடக்க போது நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளை படைக்கும் போதே இப்படி படைச்சிருக்கிறாரு. எப்படி படைச்சிருக்கிறாரு? தேவ சாயல், தேவ ரூபத்தில், தேவர்களைப் போல, தேவனைப் போலவே படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறான், அந்த படைப்பு கூட கம்மி தான், இதை சாப்பிட்டேன்னா நீ தேவர்களைப் போல மாறி விடுவான் என்றான். பாருங்க, இவ்வளோ கருப்பாக படைச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனால் உலகம் சொல்லுது, இந்த ஜென்ஸுக்கு மாத்திரம் இந்த ஃபேர் எவர் க்ரீம் வந்திருக்குது, இதை மட்டும் போட்டேன்னா நீ இன்னும் கொஞ்சம் கலர் ஆயிடலாம் அப்படின்றது. என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாருங்க. அதனாலே நாம் என்ன செய்கிறோம்? எதை நம்புகிறோம்? கடவுளுடைய படைப்பை நம்பலை. எதை நம்புகிறோம்? இதை கலர் பண்ணுற க்ரீமை நம்புகிறோம். அப்படி தானே போகிறோம். சென்ட் அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் போச்சு ஒன்று. அப்படி நம்புகிறோமா இல்லையா? பிசாசு அப்படி தான் அட்வர்டைஸ் பண்ணுறான். என்ன அட்வர்டைஸ் பண்ணுறான்? இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள்ன்றான், தேவர்களைப் போல மாறி விடுவீர்கள்ன்றான். எப்படி? அப்ப கடவுள் படைச்ச படைப்பை விட நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆயிருவீங்கன்றான். அப்போ என்ன மாதிரி ஏமாத்து வேலை சொல்லுங்க? என்ன மாதிரி ஏமாத்து வேலை? இன்னைக்கு உலகமே பிசாசனுடைய இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டு ஏமாற்று காரியங்களுக்குள்ள மயங்கி போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சா போதும், விழுந்துடுறாங்க. அவங்க கடவுள் படைச்ச அந்த படைப்பினுடைய அந்த உறுதியில், நிச்சயத்தில் மக்கள் நிற்க மாட்டேன்றாங்க. சொல்லுங்க, கடவுள் என்ன அழகா படைத்திருக்கிறார். கடவுள் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி என்ன படைச்சிருக்கிறாரு இல்லையா? ஆனா பிசாசுடைய ராஜ்யத்தில் பிசாசு சொல்றான், எதிர்மறையாவே சிந்திக்க வைக்கிறான், செயல்களை மாற்றுகிறான், ஒரு பேர் அழிவுக்குள்ள கொண்டு போறான். அவனுடைய அணுகுமுறையே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா விளைவு நெகட்டிவா முடியுது. நல்லது சொல்ற மாதிரியே சொல்லுவான், ஆனா முடிவு எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கு. ஆண்டவர் கெட்டது சொல்ற மாதிரியே சொல்றாரு, இதை புதுசான செத்து போவன்றாரு, கெட்டது மாதிரியே தெரியுது. என்ன இவ்வளவு நெகட்டிவா பேசுறாரு அப்படி தெரியுது, ஆனா அவர் நம்முடைய நல்லதுக்காக தான் சொல்லுகிறார். அவன் கரெக்டா சொல்ற மாதிரி சொல்றான், நம்ம நல்லதுக்கு சொல்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அவன் தப்பான விளைவை நாம் அனுபவிக்கும்படியாக நம்மை எதிர்மறையாக அணுகி கொண்டு இருக்கிறான். அப்படி நல்லா கவனிங்க. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிசாசுடைய இந்த ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தையை துஷ்பிரயோகம் பண்றதுனால தான் ஜனங்களை வந்து பிசாசானவன் என்ன பண்றான்? தனக்கு சாதகமா வேலை செய்ய மக்கள் அடிமையாக்கிறான். பாருங்க, ரெண்டு நல்ல கவனிங்க. பிசாசு ஜனங்களை தனக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கணும்ன்றதான் அல்டிமேட் கோல் அவனுக்கு. இந்த முழு உலகமே ரெண்டு பேருடைய அண்டர்ல இருக்குது. ஒன்று பிசாசுடைய அண்டர்ல, இன்னொன்று கடவுளுடைய அண்டர்ல. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்டே கடவுளுடைய அண்டர்ல தான் இருக்குது. ஆனால் மனுஷன் பாவம் செய்த நிமித்தமாக அது யாருடைய அண்டருக்கு வந்துருச்சு? பிசாசுடைய அண்டர்ல வந்துருச்சு. அதனால தான் பிசாசுடைய ராஜ்யமாக அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அவனுக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது, அவனுக்குன்னு சில பர்பஸ் இருக்குது, நோக்கம் இருக்குது, அவனுக்குன்னு திட்டங்கள் இருக்குது. எப்படி கடவுளுடைய ராஜ்யத்தில் செயல்படுறதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்களோ, தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி அவனுக்குன்னு சில தூதர்களை வச்சிருக்கிறான், சில குட்டி சாத்தான்களை வச்சிருக்கிறான், அவங்கள வச்சு ஏவி விடுறான். அது மட்டும் இல்லை, ஜனங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல நான் யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன், யார் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன், யார் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து கடவுளுடைய சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா இல்லை கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களுக்கு நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு பிசாசினால் இயக்கப்படுறேன்னா அவங்களுக்கு தெரியல. பாருங்க, இந்த ரெண்டு போராட்டம்
இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருந்தது. இந்த 2 விதமான போராட்டங்கள் யாருக்கும் இருந்தது? இயேசுவுக்குமே இருந்தது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. அங்க கொண்டு போனா பிசாசு அவரை சோதிக்கிறான். இப்ப பிசாசுடைய ராஜ்யத்தின் செயல்கள், பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய அஜெண்டா நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை செய்யும்படிக்கு அது பிளான்ல இருக்குது. அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய கான்சன்ட்ரேஷனை திருப்புறான், நம்முடைய கவனங்களை சிதற பண்றான். இந்த உலகத்திலிருந்து நிறைய காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். இதை பாரு, அதை பாரு, இதை வாங்கு, அதை வாங்கு, இவங்க சொல்றத கேட்காத, அவங்க சொல்றத கேளுன்னு சொல்லி இயக்குறானா இல்லையா? பிசாசு இயக்கி கொண்டிருக்கிறான். மக்கள் தெளிவில்லாமல் எந்த ராஜ்யத்துக்கு கீழ்பட்டு இயங்குகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாமல் மக்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள் இல்லையா? அவனுடைய வேலையை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடாதபடிக்கு கடவுளுடைய வார்த்தையை துஷ்பிரயோகம் பண்ண வைக்கிறது. துஷ்பிரயோகம்னா மிஸ்யூஸ் பண்ண வைக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை படிப்பாங்க, ஆனால் அதன்படி செய்ய மாட்டாங்க. கேட்பாங்க, அதன்படி வாழ மாட்டாங்க. அப்படின்ற விதத்தில் துஷ்பிரயோகம் பண்ண வச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பிசாசுக்கு நல்லா தெரியும் அவங்க தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே அவர்கள் அடிமைகளாக அவனுக்கு வேலை செய்யும்படியாக சாதகமாக மாறிவிடுவார்கள் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தெரியும், சாதகமாக மாறிடுவாங்க, நல்லா தெரியும். அதனால தான் பிசாசு மக்களை என்ன செய்யறான்? ஏமாற்றுகிறான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதாவது பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள கீழே கொண்டு வர்றான் மக்களை. சரி, ஆனா கிறிஸ்துவின் மூலமாக நாம பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நாமளும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோமா இல்லையா? ஒரு பாவத்துக்கு கீழே இருந்தோம், சாபத்துக்கு கீழே இருந்தோம், பிசாசோட செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்லவங்களா இல்லை. எத்தனை பேர் பிறந்ததுலேருந்து நல்லவங்களா இருக்கிறோம்? அப்படியெல்லாம் நல்லவங்களா இல்லை. தீமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பவுல் சொல்றாரு, முன்னே நான் கடவுளுக்கு தூரமாக இருந்தேன் இல்லையா? அதாவது கோயிலுக்கு தூரமா இல்லை, கடவுளுக்கே தூரமா இருந்தேன் இல்லையா? பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், சாபத்துக்கு அடிமையா இருந்தேன். பவுல் சொல்றாரு, கடவுளுடைய ரத்தத்துக்கு தூரமா இருந்தேன், மீட்புக்கு தூரமா இருந்தேன். எவ்வளவு பெரிய தூரமா இருந்தேன் நான். ஆனால் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே நான் என்ன செய்தேன்? அவருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நெருக்கமாக வந்து விட்டேன்றாரு. அப்போ முன்னே ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப நான் ஒரு மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசு மூலமாக பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நம்ம வாசித்த 1 யோவான்ல தேவகுமாரன் எதுக்கு வெளிப்பட்டார்? பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கவே அவர் வெளிப்பட்டார். அதை இப்படி போட்டிருக்குது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே அவர் வெளிப்பட்டார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார். சொல்லுங்க, அழித்து விட்டார். இந்த கிரியைகள்ன்ற வார்த்தையை ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கூடாது. பிசாசின் கிரியைகள், பிசாசின் செயல்கள்னு எடுத்துக்கூடாது. ரொம்ப சிம்பிளா பிசாசின் அஜெண்டாஸ், பிசாசின் பிளான். சொல்லுங்க, பிசாசின் பிளான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அது சொல்றதுக்கு முன்னால சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். என்னது வாசல்கள்? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு இருக்குல்ல. இந்த பாதாளத்தின் வாசல்கள்னா என்னது? வாசல்னா என்னது? இப்போ உள்ள வரோம், அதான வாசல், இந்த டோர் தானே வாசல். ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா என்னது? வாசல் மேற்கொள்ளாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வாசல்ன்றது என்ன தெரியுமா? அது அதனுடைய மூல பாஷை என்ன சொல்லுதுன்னா, இந்த வாசல் என்பது தீர்மானிக்கிற இடம். வாசல் என்பது என்னது? வெளியே போகணுமா உள்ள வரணுமான்னு தீர்மானிக்கிற இடம் இல்லையா? அப்போ டிசிஷன்ஸ், பாதாளத்தின் திட்டங்கள், பிளான்ஸ், பாதாளத்தின் நோக்கங்கள், பாதாளத்தினுடைய அஜெண்டா நம்மை மேற்கொள்ளாது. நல்லா கவனிங்க, பிசாசுக்குன்னு சில பிளான் வச்சிருக்கிறான். நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக நாம் ஒழுங்காக போய்கிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய பிளான்ஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்காக பிசாசு சில காரியங்களை பண்ணுறான். ஏன் பண்ணுறான் தெரியுமா? அதில் அவன் ரொம்ப வல்லமையாக இருக்கிறான் அதனால் பண்ணுறான்னு இல்லை, அவன் நம்ம வாழ்க்கையை குறித்து பயப்படுறான். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லு.
நாளைக்கு கான்ஃபரன்ஸு நடக்க முடியாமல் பண்ணிட்டான் பிசாசு. டாக்டர் மெல்வின் வந்தார், ரிட்டர்ன் போயிட்டாங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் அவரை விடலை, வெளியே விடலை. முந்தானத்து முழுவதும் ஒரு நாள் முழுவதும் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் சோறு தண்ணி இல்லாமல் உட்கார வச்சுட்டாங்க. அவர் பெரிய ஒரு நிகழ்வு. சரி, அவர் எனக்கு மெசேஜ் போட்டார், பிசாசு ரொம்ப பயப்படுறான், நம்ம ஊழியத்தை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து ரொம்ப பயப்படுறான். அவனுடைய கிரிப்பை அவன் இழந்துட்டான். கிரிப் இருக்கிற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நம்ம ஓவராக போகிறோம், கடவுளுடைய ராஜ்யத்தை ரொம்ப ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறோன்ற உடனே அவன் என்ன செய்கிறான், சில வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். அப்போ அவன் வச்சிருக்க தீர்மானங்கள், அவன் வச்சிருக்க திட்டங்கள், அவன் வச்சிருக்கிற அஜெண்டாஸ், அவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிற இந்த நெகட்டிவான காரியங்கள்லாம் என்னத்தை காமிக்குதுன்னா, சாரு நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாருன்றதான் காமிக்குது. எங்கே இவங்க வளர்ந்துருவாங்களோ, எங்கே ராஜ்யம் கட்டப்பட்டுருமோ, நம்மளை அழிச்சிட்டாரு கடவுள் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரன் மூலமாக, எப்போ முழு உலகத்துக்கும் எப்படி போய் சேர்ந்துருமோ, ஜனங்கள் வந்து சேர்ந்துருவாங்களோ, இடம் நிரம்பிடுமோன்னு பார்க்குறான். அந்த கிரிப்பை விடக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லணும், கிரிப்பை விட்டுறக்கூடாது. ஆமாம், சில காரியங்கள் நெகட்டிவாக நடக்கும்போது, சில காரியங்கள் நமக்கு வந்து சாதகம் இல்லாமல் போகும்போது நாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி பயப்படுறது யாரு? பிசாசு பயப்படுறான். நம்ம கிரிப்பை விட்டுறக்கூடாது. பிசாசின் ராஜ்யத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கல்வாரி சிலுவையில் அவ்வளோ பெரிய கிரயம் செலுத்தி விடுதலை ஆக்கிட்டாரு. இந்த விடுதலையை நாம் கொண்டு போய் கொடுக்க போகிறதில்ல, இந்த விடுதலையை நாம் போய் அறிவிக்கத்தான் போகிறோம். அப்போ அறிவிக்க 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 யாருக்கு ஷேம்? பிசாசுக்கு மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய ஷேம். அதனால இந்த அறிவிப்பு மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு பார்க்குறான். ஏன்னு சொன்னால் பாருங்க, ஒருத்தர் தோற்று போனார்ன்றது டிவியில் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச்சு, ஒருத்தர் தோத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்ட்ரி தோத்துருச்சு அப்படின்னா நம்ம டிவியில் போடுறதுக்கு நாம் சந்தோஷமாக இருக்கும். தோத்துட்டாங்கன்றது ரொம்ப அவமானமாக இருக்கும். அதை மறுபடியெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதே பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா போதும் 100 தடவை போடுவாங்க. இந்த கிரிக்கெட்டில் வந்து பாகிஸ்தான் தோற்று விட்டது, கீழே போடுவான், சைடில் போடுவான், ஃபுல்லாக போடுவான். இந்தியா தோத்துருச்சுன்னா மட்டும் ஒரு தடவை போட்டு ரைட்டு விட்டுறான், அமைதியாக விட்டுருவான். ஏன்னு சொன்னால் அந்த அவமானத்தை கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுன்னு பார்க்குறான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்படித்தான் பிசாசு என்ன செய்கிறான், அவன் தோத்துட்டான்றதை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுன்றதை பார்க்குறான். அதுக்கு பதிலாக இயேசு தோத்துட்டார்ன்றதை வேணா சொல்லலாம், சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படி இப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் பிசாசு தோத்துட்டதை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறான். அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். கையை உயர்த்துவாங்க. விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன். அவனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். விடுதலை ஆக்கிட்டாரு. அப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போல. நல்லா கவனிங்க, விடுதலை ஆக்கிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு நல்லா தெரியுது, இவனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சேர்த்துட்டாரு. அப்போ பாருங்க, இந்த ராஜ்யத்தை குறித்து சில காரியங்கள் கவனிங்க. என்னது? ஒன்று, இந்த உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்குது. அது ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசுடைய ராஜ்யம். 2 ராஜ்யம் இயங்கிட்டு இருக்கு. 2வது, இந்த ராஜ்யங்களுக்கென்று ராஜா இருக்கிறாங்க, ஆளுகை இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, நோக்கங்கள் இருக்குது. இதெல்லாமே இருக்கு. ராஜ்யம்னாலே இது இருக்கும். ராஜா இருப்பாரு, ஆளுகை இருக்கும், அதிகாரங்கள் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அப்போ 2த்துக்குமே அப்படி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ராஜா இருக்கிறாரு, ஆளுகை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நோக்கங்கள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, தரிசனங்கள் இருக்குது. பிசாசுக்கும் அப்படி நிறையா இருக்குது. அதான் பாதாளத்தின் தீர்மானங்கள், வாசல்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த 2 பெரு ராஜ்யங்களுமே சுருக்கமாக சொல்ல போனால் தேவனுடைய ராஜ்யம் பாசிட்டிவாக இயங்குது, பிசாசுடைய ராஜ்யம் நெகட்டிவாக இயங்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா நிறையா படிக்கலாம். ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல போனால் பிசாசுடைய ராஜ்யம் நெகட்டிவாக வேலை செய்யுது. பிசாசுடைய ராஜ்யம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பிசாசுடைய ராஜ்யம் என்ன பிளான் பண்ணுது? யாரை அழிக்கலாம், யாரை அவமானப்படுத்தலாம், யாருடைய வர வேண்டிய பணத்தை பேன் பண்ணலாம். இதுதான் பிசாசுடைய ராஜ்யம் செயல்படுது. ஒவ்வொரு நாளும் பிளான் போடுறான் பிசாசு. இன்னைக்கு யார் தலையை வெட்டலாம், இன்னைக்கு எங்கே ஆக்சிடென்ட் வர வைக்கலாம், இன்னைக்கு வந்து யாருக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம்,
இன்னைக்கு யார் மேலே அந்த சாபத்தை வர வைக்கலாம், இன்னைக்கு யார் வாழ்க்கையை கெடுக்கலாம், எந்த குடும்பத்தை பிரிக்கலாம். இது பிசாசுடைய சிந்தனை, பிசாசுடைய யோசனை. இன்னைக்கு யாரை திவாலாக்கலாம், யாரை கடகாரங்களா வச்சிருக்கலாம் பாருங்க, யோசித்து பாருங்க. பிசாசு கெட்டவன், அவன் நல்லவன் கிடையாது. அவன்கிட்ட ஒரு நல்ல சிந்தனை கூட கிடையாது. பிசாசு ஒவ்வொரு நாளையும் தான் பிளான் பண்றான். இன்னும் சொல்ல போனா யாருக்கு விரோதமா பிளான் பண்றான்? அவன் ஆளுகளுக்கு பிளான் பண்றானோ இல்லையோ, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்கல்ல, அவங்க ராஜ்யத்துக்கு விரோதம், அவர்களுக்கு விரோதமாக தான் என்ன செய்யறான், ஏகப்பட்ட பிளான் போடுறான். இவங்களுக்கு வியாதியை வர வைக்கலாமா, இன்னைக்கு கோயில் போயிடுவாங்களே, இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணிடலாமா, இல்லை இன்னைக்கு கடவுளை போய் நன்றி சொல்லி ஆராய்ச்சிருவாங்களே, சாட்சி சொல்லிடுவாங்களே அப்படின்னு பிசாசு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சில அஜெண்டா வச்சிருக்கிறான். நெகட்டிவான அஜெண்டா, சொல்லுங்க நெகட்டிவான அஜெண்டா. அப்போ நம்ம இதுலேயே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நமக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வருதுனாலே பிசாசு கொண்டு வர்ற எண்ணம் தான். நம்முடைய வாழ்க்கை குறித்து சில நெகட்டிவான அவன் எண்ணங்கள் வச்சுருக்கான் பாருங்க, அதை அவன் டைரெக்டாக பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா அந்த எண்ணத்தை தூக்கி நம்ம மனதில் போடுவான். போட்டு ஒருத்தருக்கு விரோதமாக எழும்ப வைப்பான், ஒருத்தரை கரிச்சு கொட்ட வைப்பான், ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்க வைப்பான், இதெல்லாம் நடத்துவான். ஏன்னா அவன் நெகட்டிவானவன், அவனுடைய நெகட்டிவான எண்ணங்களை தான் நமக்குள்ளே போடுவான். அவன் நெகட்டிவான கிங்டம், அவன் கிங்டம் நெகட்டிவ் கிங்டம், நெகட்டிவ் அஜெண்டாஸ், நெகட்டிவ் அத்தாரிட்டி, நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவாகவே இருப்பாங்க. டாக்டர் மெல்வின் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 12 hours அவரை ட்ரீட் பண்ண பீப்புள் அவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணாங்க. ஒரு தேவ மனுஷன். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என்னை அவ்வளவு இயேசுவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, உட்கார வச்சா ட்ரீட் பண்ணாங்க, காரி துப்பினாங்க, இல்லை சவுக்கால் அடித்தார்கள். என்ன தப்பு பண்ணார் இயேசு? ஒரு தப்பு பண்ணல. ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், நல்ல வாழ்வை கொடுத்தாரு, பாசிட்டிவான ராஜ்யத்தை மக்கள் கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனால் அவரை காரி துப்பி அவமானப்படுத்தி ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போய் சிலுவையை சுமத்தி குற்றவாளிகளுள் ஒருவர் போல அவரை கொன்னாங்க இல்லையா? அப்போ இது பாருங்க, இது அவனுடைய அஜெண்டா. அவன் கெட்ட காரியங்களை கெட்ட மனிதர்கள் மூலமாக தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்களை அவமானப்படுத்த பார்க்குறான். ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை. இப்படித்தான் அவனுடைய காரியங்கள் அஜெண்டா செயல்படுது. அவன் எப்படி யோசிக்கிறான்? நெகட்டிவாகவே யோசிக்கிறான், நெகட்டிவாகவே சிந்திக்கிறான், நெகட்டிவாகவே செயல்பட வைக்கிறான். கடவுளுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? பாசிட்டிவாகவே யோசிக்கிறாரு, பாசிட்டிவாகவே சிந்திக்க வைக்கிறாரு. பாசிட்டிவான தாட்ஸ், எண்ணங்கள், பாசிட்டிவான செயல்கள், பாசிட்டிவான அணுகுமுறை, பாசிட்டிவான விளைவுகள், இதுதான் கடவுளுடைய ராஜ்யம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவான வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது என்னது? அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், பிசாசு உடனே அத்திமரம் துளிர் விடலை பாரு அப்படின்வான். ஆனால் ஆண்டு சொல்றாரு, துளிர் விட்டால் விடாமல் போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் நெகட்டிவா பார்க்க வைக்கிறான், கடவுளுடைய ராஜ்யம் பாசிட்டிவா பார்க்க வைக்குது. ஒண்ணுமே இல்லாம போனாலும் 5 அப்பறம் 2 மீன் தான் இருக்குது, 20,000 பேர் இருக்கிறாங்க, குறைவு. பிசாசுடைய ராஜ்யம் குறைவு தான் பார்க்க வைக்குது. கடவுளுடைய ராஜ்யம் நான் இருக்கிறேன், அது 20,000 பேர் சாப்பிடுற அளவுக்கு ஆசீர்வதிச்சு தரேன்றாரு. அப்ப பாருங்க, கடவுளுடைய ராஜ்யம் பாசிட்டிவா வேலை செய்யுது, பிசாசுடைய ராஜ்யம் நெகட்டிவான அணுகுமுறையினால் நிரம்பி இருக்கிறது. அப்ப நாம எதை பேசணும், எதை புரிந்து கொள்ளணும், எப்படி பார்க்கணும்? அரிசி பருப்பு இல்லைன்னா கூட எப்படி பார்க்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் கைவிடலை, இதுவரை கைவிடலை. தாவீது சொல்ற, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என்னால் என் கண்களால் கண்டதே இல்லை என்றான். கடவுள் அழைத்தவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்ன அழைத்திருக்கிற கைவிட மாட்டார். கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார், கர்த்தர் தேவையிலேயே நிற்க வைக்க மாட்டார். என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? ஆனா பிசாசு கெடுக்க யோசித்து கொண்டே இருக்கிறான், சிந்தித்து கொண்டே இருக்கிறான். ராத்திரியும் பகலுமா அவனுடைய எண்ணம் எல்லாம் சீரில்லாத எண்ணம், சீர்கட்ட எண்ணம்.
எப்படி இவங்களை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலானே யோசித்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட செயலாக்கத்தை அதிகார பிரயோகத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவன் ரொம்ப அப்படித்தான் அதிகாரம் பண்ணுறான், ரொம்ப சீரழிக்கிறான். நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கையை நாம் சீரழிக்கிறத, பிசாசு சீரழிக்கிறத நாம் பார்க்க முடியும் இல்லையா? இந்த 2 பேருமே எப்படி இயங்குறாங்க? 2-3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 பேரும் எப்படி இயங்குறாங்க? கடவுளுடைய ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் எப்படி இயங்குது? 1 மைண்டு, சிந்தனையின் மூலமாக, 2வது வார்த்தையின் மூலமாக, 3வது செயல்கள் மூலமாக. அப்போ கடவுளுடைய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, பிசாசுடைய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எண்ணங்களுக்குள்ள தான் வேலை செய்கிறாங்க. நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வேலை செய்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு எண்ணத்தை தராரு, நல்ல எண்ணத்தை தேவன் தருகிறார். பிசாசு ஒரு எண்ணத்தை தரான். அவன் எண்ணம் எப்படி இருக்கும்? கெட்ட எண்ணமாக இருக்கும், தீமையான எண்ணமாக இருக்கும் இல்லையா? தேவன் ஒரு நல்ல வார்த்தையை நமக்குள்ள தராரு. பிசாசு எப்படி தரான்? கெட்ட வார்த்தையை தரான். தேவன் நல்ல செயலை தராரு. பிசாசு எப்படி செயல்பட வைக்கிறான்? கெட்ட விதத்தில் செயல்பட வைக்கிறான் இல்லையா? இப்படித்தான் 2 ராஜ்யமுமே இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? பிசாசுக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது, பிசாசுக்குன்னு தனிப்பட்ட வல்லமை கிடையாது, பிசாசுக்குன்னு தனிப்பட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, கடவுளுடைய வார்த்தையை திரிச்சு பேசுவான். கடவுளுடைய வார்த்தையை திரித்து பேசுவான். திரித்து பேசுவான்னு என்ன அர்த்தம்? அப்படியா சொல்லியிருக்கு இல்லைன்னுவான். இப்படியா சொல்லியிருக்குது இல்லை, இப்படி செஞ்சு பாருன்னுவான். அப்போ பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவன் யாரு? பிசாசு தந்திரம் உள்ளவன். தந்திரம் உள்ளவன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம், நம்ம எப்படியெல்லாம் சொன்னால் நாம் செயல்படுவோமோ அப்படியெல்லாம் சொல்ல பார்ப்பான். எப்படியெல்லாம் சொன்னால் நாம் இணங்கி போவோமோ அப்படியெல்லாம் இணங்க பண்ண அவன் பார்ப்பான். நாம் தான் ரொம்ப கரெக்டாக யோசிக்கணும், இது சரியாக படலையே, அதனால தான் ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆவியானவரை வச்சு இந்த எண்ணத்தை, இந்த வார்த்தையை, இந்த செயலை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த இப்படி யோசிக்கிறேனே, இது சரியா? இப்படியோ இந்த வார்த்தை எனக்குள்ளே வருது, அது சரியா? இந்த செயலை நான் செய்ய போகிறேனே, சரியா? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொண்டீங்க. நிறைய பேர் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் விடுதலையாக ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுறதுக்கு முன்னாலே நம்மளோட பேசுகிறாரு, உணர்த்துறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்றான் பாருங்க. அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு பைபிள் ரீடிங் ஒன்று ரெகுலராக படிக்கிற ஒரு பைபிள் ரீடிங் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது இந்த 10 கன்னிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எப்படி புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் எப்படின்னா, அவங்க மணவாளனை எதிர்கொண்டு போகிறாங்க, பார்க்குறக்காக போகிறாங்க. போகும்போது புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே தீவெட்டி வச்சுருக்காங்க. நிறையா அது பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? எல்லாருமே தீவெட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் 5 பேர் தீவெட்டியோடு சேர்த்து எண்ணெயை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 5 பேர் தீவெட்டியை வச்சுருக்காங்க. அப்போ எரியுது, எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஆனால் எண்ணெய் எடுத்துகிட்டு போகல, எண்ணெயை கூட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகல இல்லையா? இப்போது எல்லாருமே போய் படுத்துருக்குறாங்க. மிட் நைட் ஆயிடுச்சு. டக்குன்னு மணவாளன் வரான்ற சத்தம் வந்துருச்சு. சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை மறுபடி வரும். என்ன வார்த்தை? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் இல்லையா? அப்போ அதை தான் நம்ம கவனிக்கணும். புத்தின்றது தான் கவனிக்கணும். சரியா? அப்போது மணவாளன் வரான்னு சொன்ன உடனே இவங்க கடன் ஆயத்தம் பண்ணி தீவெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த 5 பேர் என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தர முடியுமான்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்? கேட்குறது தப்பா? கேட்டது தப்பா? இப்படி தான் கேட்டுக்கிட்டே அலைகிறோம். நாங்கள் படிக்கிறேன், புதுசாக படிக்கிறேன். அதாவது பிரசங்கம் அப்படிப்பா அன்னைக்கு ஒரு முறை பண்ணும்போது நிறையா டீட்டெயிலாக படித்தேன். இப்போ பைபிள் ரீடிங்கில் ரெகுலர் ரீடிங்காக இது வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இரவலாக அல்லது கடனாகவோ உதவியாகவோ கேட்பது கூட நம்முடைய புத்தி இல்லாத தன்மைன்றார். அதுதானே அர்த்தங்க. ஒரு புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் தான் இன்னொருத்தட்ட போய் உதவி கேட்பான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுறார். யாரு? புத்தி இல்லாமல் வாழ்கிறவன் தான் இன்னொருத்தட்ட போய் உதவி கேட்பான்றாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. அப்ப பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் அவரிடத்துல கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க புத்தியா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க?
நாங்கள் கொடுப்போங்க, ஆனால் 2 பேருக்கும் பத்தாம போயிடும். எங்களுக்கும் நாங்கள் எண்ணெயை ஊற்றி மணவாளனை போய் பார்க்க போகும்போது பாதியிலே எங்கள் தீவெட்டி அணைஞ்சிருச்சுன்னா இல்லை, அப்புறம் உங்கள் தீவெட்டியும் அணைஞ்சு போகும். நம்ம 2 பேருமே எண்ணெய் இல்லாமல் போகாதபடிக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் விற்கிறவரிடத்துல வாங்குங்கன்றாங்க. விற்கிறவரிடத்துல போய் எப்போ எந்த நேரத்தில்? மிட் நைட்டில் விற்கிறவரிடத்துல போய் வாங்குங்கள்னு சொன்ன உடனே இந்த 5 பேரும் பாருங்க உடனே வரைஞ்சு கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ இது என்னத்தை காமிக்குது? புத்தி இல்லாத காண்பிக்குது. புத்தி இல்லாத காமிக்குது. பாருங்க, பைக் எடுக்கிறீங்க, பைக் எடுக்கும்போது வண்டியில் பெட்ரோல் இவ்வளோ தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது. நான் சில சமயங்களில் இந்த மாதிரி யோசித்ததை புத்தி இல்லாமல் யோசிச்சிருக்கமே நான் யோசித்து பார்த்தேன் 2 அந்த பைபிள் ரீடிங் பண்ணும்போது. அதாவது அந்த ரெட் முள்ளு கொடுத்துருப்பான், ஒரு முள் இருக்கும் ரெட் கலரில், சாரி ஒரு 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 இது வரைஞ்சிருப்பான். அதை தாண்டி கீழே இறங்கிருச்சுன்னா ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு காலத்தில் இருந்த பைக்கெல்லாம் வந்து ரிசர்வ் இருக்கும் இல்லை, ரிசர்வ் போட்டோம்னா நமக்கு ஒரு மைண்டில் வந்துடும் இது ரிசர்வில் ஓடுது வண்டி அப்படின்னு. இப்போல்லாம் ரிசர்வே கிடையாது, டைரெக்டாக பெட்ரோல் போடுறது தான். அப்போ ஆஃப் ஆகி நடு ரோட்டில் நிற்க வச்சிடும். தள்ளிக்கிட்டலாம் நிறைய தடவை போயிருக்கிறேன் நான். இப்போ இந்த முள்ளுக்கிட்ட வந்து நிற்கும் பாருங்க, அப்படியே ஜாம் பண்ணிகிட்டே போகிறது. கர்த்தாவே என்னை கொண்டு போய் சேர்த்துறாண்டவரை 10 கிலோமீட்டருக்கு. புத்தி இல்லாத பேச்சு இல்லை அது. எப்படி என்ன பெட்ரோல் ஊறுமா என்ன? உள்ள இருந்து ஊறாது. இந்த 5 பேர் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு எண்ணெய் தீர்ந்து போகாதபடி குடுன்னு கேட்குறாங்க. கேட்கறது புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் கை நீட்டிட்டு அலையிறாங்க அப்படின்றத அர்த்தமாக மாறுதாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். ஆமே. செகண்ட் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் இல்லாமல் போயிடக்கூடாது, உங்களுக்கும் இல்லாமல் போயிடக்கூடாது, போய் வாங்கினோன்னா உடனே கிளம்புறாங்க ராத்திரியில். அங்கே வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் சுற்றுறாங்க. எல்லாம் ராத்திரியெல்லாம் என்ன நடக்கும்? எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. வீடாக போய் தட்டுறாங்க. என்னது? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இவங்க போய் விற்கிறவங்ககிட்ட தானே வாங்கணும் அப்படின்னா இவங்க எங்கே போயிருப்பாங்க? கடையாக போயிருப்பாங்க. கடையாக போய் ஏறி இறங்கினா எல்லா கடையும் பூட்டி கிடக்குது. ராத்திரி எங்கே கடை இருக்கும்? எல்லா கடையும் பூட்டி கிடக்குது. அப்போ இவங்க என்ன செய்றாங்க? கதவை தட்டி கேட்குறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இளைப்பாரி கொண்டிருக்கிறவங்கள கூட டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. யாரு? புத்தி. இதெல்லாம் பாயிண்ட் பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதியாக, பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, புருஷன் மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா எப்படியோ ஒரு மாதிரி எண்ணெயை வாங்கிட்டாங்க போல. வாங்கிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே டோர் க்ளோஸ் ஆயிடுது. டோர் க்ளோஸ். 5 பேர் உள்ள போயிட்டாங்க, 5 பேர் வெளியே மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க பேர் பைபிள் சொல்லுது புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், பிளான் இல்லாதவர்கள். இல்லை, பிளான் இல்லை, ஆயத்தம் இல்லை, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, அவங்க வாழ்க்கையை குறித்ததான ஒரு பெரிய சீரான யோசனை இல்லை. இதெல்லாம் என்ன காரணம்? பிசாசின் ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனத்தின் செயல்கள் இல்லையா? நெகட்டிவான காரியங்கள். அப்போ பிசாசு இப்படித்தான் செயல்படுத்துறான். மக்களுடைய வாழ்க்கையை வந்து பிளான் பண்ண விட மாட்டேன்றான், ப்ரிப்பேர் பண்ண விட மாட்டேன்றான். மக்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பாருங்க, ஒரு நல்ல நான் நினைக்கிறேன் இவங்களுடைய சேர்வார் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த 5 பேர் குரூப்பாக இருக்காங்க, அந்த 5 பேர் குரூப்பாக இருக்காங்க. இல்லை, நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தீங்களோ அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த இது டாமினேஷன் தானே வரும் உங்களுக்கு. இல்லை, ஆமாவா இல்லையா? நல்ல ஆட்களோடு சேர்ந்தால் நல்ல டாமினேஷன் வரும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நல்ல ப்ரிப்பரேஷன் வரும், எல்லாமே வரும். யாராவது ஒருத்தர் என்னப்பா இந்த 4 பேரும் சரியில்லையே, இவங்க போக்கே சரியில்லையே, எல்லாரும் தீவெட்டி எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க, இவங்க நம்ம இந்த 4 பேர் மட்டும் இப்படி இருக்காங்களே, நம்ம இவங்களோட சேரக்கூடாதுன்னு ஒரு ஆள் கூட இப்படி போக மாட்டேன்றான். 5 பேர் இந்த பக்கம், அந்த பக்கம் 5 பேராக இருக்காங்க. ஏன்னா இந்த நெகட்டிவான பீப்புள் எப்போவுமே ஒன்று கூடியே இருப்பாங்க, பாசிட்டிவான பீப்புள் எப்போவுமே ஒன்று கூடியே இருப்பாங்க. நம்ம தான் தீர்மானிக்கணும். சொல்லுங்கள், நம்ம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா அந்த 2 ராஜ்யம் வந்து வேலை செய்யுது. நெகட்டிவான ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம், பாசிட்டிவான ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்குள்ள வர்ற அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அதனுடைய விளைவுகள், அணுகுமுறைகள் எல்லாவற்றையுமே சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய ராஜ்யம்
கடவுளுடைய ராஜ்யம் கடவுளுடைய ரகமான ராஜ்யம். கடவுளுடைய ரகம் சொல்லுங்க, கடவுளுடைய ரகம், கடவுளுடைய தரம், கடவுளுடைய தரமான ராஜ்யம், கடவுளுடைய குணாதிசயம் நிறைந்த ராஜ்யம். கடவுள் எப்படி அப்படியே நம்ம வாழ்க்கை மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம மாறணும்னு விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு அழிவில்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் கடன்படுவதில்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அகால மரணங்கள் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையும் தரமுமே, அந்த ஸ்டாண்டர்டே வேற. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க கேரக்டரே வேற, அவங்களுடைய திங்கிங் வேற, அவங்களுடைய செயல்கள் வேற, அவருடைய எல்லா அந்த விளைவுகளும் அவருடைய அனுபவங்களுமே முற்றிலும் வேறையாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஆனா பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் அப்படி கிடையாது. பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் அப்படி கிடையாது. எப்பவுமே விழுந்து விழுந்து எந்திக்கிறது, தோற்று போவது, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கிறாங்க. பிசாசு சோதிக்கிறான் பாருங்க, இயேசுவை சோதிக்கிறான் இல்லையா? மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசு இயேசு சோதிக்கிறான். சோதிக்கும் போது என்ன நடக்குது? இயேசு அந்த மைண்டை பார்க்குறாரு, தனக்குள்ள வருகிற அந்த எண்ணங்களை பார்க்குறாரு, அந்த யோசனைகளை பிசாசு போடுற அந்த விதையை பார்க்குறாரு, அந்த நெகட்டிவான காரியங்களை பார்க்குறாரு. உடனே அதை ஜெயிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நம்ம இந்த வேறு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பிளான்ல, அவன் வச்சிருக்கிற அஜெண்டாஸ்ல, அவன் வச்சிருக்கிறது எல்லாமே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்களுடைய அழிவுக்கு ஏதுவானது. இவங்களை ஒண்ணுமில்லாம பண்ணும், அழிக்கணும். அதனால அவன் என்ன பண்றான்? சாபங்களை வர வைக்கிறான், வியாதிகளை வர வைக்கிறான், சிறைப்பட்டு பண்றான், பிணிய வர வைக்கிறான், கொள்ளை நோய்களை வர வைக்கிறான். இதெல்லாம் பிசாசு வர வைக்கிறான். இதெல்லாம் வராம இருக்காது, வரும். ஏன்னா பிசாசின் ராஜ்யம் வேலை செஞ்சு தானே இருக்குது, வரும். ஆனால் நீங்கள் நானும் பைபிள் சொல்லுது, கடவுளுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறோம், அவைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சரியான எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பேரழிவு. என்ன பேரழிவு? பார்வோன் விட மாட்டேன்றான். அதனால அவர் சொன்னாரு, ரத்தத்தை, ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசிக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? நல்லா கவனிக்கிறீங்களா? நிலைக்கால்களை பூசிக்கொள்ளுங்கன்னாரு. நிலைக்காலில் பூசிக்கிட்டாங்க. சங்கார தூதன் வந்தா தலைச்சான் பிள்ளைகள் எல்லாம் சாவார்கள்னு சொல்லியிருந்தான் இல்லையா? ரத்தம் யார் வீட்டிலலாம் பூசப்படாமல் இருக்குதோ ரெண்டு அடையாளம். ஒன்று, ரத்தம் பூசப்படாத வீடு யார் வீடுன்னா எகிப்தியர்கள் வீடுன்னு அர்த்தம் இல்லையா? ரத்தம் பூசப்பட்ட வீடு யார் வீடு? இஸ்ரவேலுடைய வீடு. ஏன் இஸ்ரவேலுடைய வீடுன்னு சொல்றோம்? ஏன்னா மோசேயின் மூலமாக இந்த விஷயத்தை அமுலுக்கு கொண்டு வந்தது மோசேயின் மூலமாக. தேவன் தான் அமுலுக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? எகிப்தியருக்கு தெரியாது. அதனால எகிப்திய வீடுகளுடைய நிலைக்கால்களை ரத்தம் பூசப்படலை. ஆனா இஸ்ரவேலுடைய வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டுச்சு. இந்த விஷயம் சில எகிப்தியர்களுக்கும் கேட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. சில எகிப்தியர்களுக்கும் தெரியும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த மறைமுக கிறிஸ்தவர்கள் மாதிரியே அன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா அற்புத அடையாளங்களை கண்டு சில எகிப்தியர்கள் மறைமுகமாக கடவுளை நம்பி இருந்தாங்க. அப்ப நிலைக்கால்களில் பூசப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு சில கேள்வி, என்ன ஆகுது, என்ன நடக்குது? ஏன்னா இது எத்தனாவது வாத? கடைசி வாதம். சொல்லுங்க, கடைசி வாதம் இல்லையா? 9 வாதம் நடந்திருக்குது. அப்ப இந்த வாதைகள்லாம் நடக்கும்போது பேரழிவு உண்டாகுது. எகிப்தியர்கள் பார்த்து பயப்படுறாங்க. மெய்யான கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு பாக்குறாங்க. அப்போ இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கேட்கறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இப்படி பூசப்படணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பூசப்பட்டிருந்தா சங்கார தூதன் வரும்போது இந்த முதல் தலைச்சான் பிள்ளைகள் சாவாங்களாம். பூசப்படாத வீடுகளில் இருக்கிற தலைச்சான் பிள்ளைகள் சாவாங்க போல அப்படின்னு கேள்விப்பட்டவன சில எகிப்தியர்களும் எங்க இருந்தாங்களாம். ஓ லார்ட், இஸ்ரவேல் வீடுகளுக்குள்ள அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள போய் இருந்தாங்களாம். அப்போ சங்கார தூதன் வரும்போது நான் அடிக்கடி சொல்வேன்ல, சங்கார தூதன் வரும்போது வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து இஸ்ரவேலர்கள் இருக்கிறீங்களா எகிப்தியர்கள் இருக்கிறீங்களா பார்க்கல. நிலைக்காலில் பார்த்தான், யார் இருக்கிறா? ரத்தம் பூசப்பட்டு இருக்குதா? அவ்வளவுதான். ஓ, ரத்தம் பூசப்பட்டிருந்தா சரி, உள்ள யார் இருக்கிறா எவர் இருக்கிறான்ற மேட்டர் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜனங்கள் உள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். யாரும் பாதுகாக்கப்பட்டாங்க? சில எகிப்தியர்களும் விசுவாசித்த சில எகிப்தியர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். பிசாசு நினைச்சா ரொம்ப தந்திரமா நம்ம வேலை செய்யறவனு. ஆனா கடவுளுடைய ரத்தத்தை, தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை பிதாவாகிய தேவன்
நம்முடைய ஒவ்வொருடைய நெற்றிகளிலும் எடுத்து பூசி விட்டிருக்கிறார். நாம் பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அந்த சாபம் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம் இப்பொழுது ஒரு பெரிய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி, வெற்றி சிறந்து கொண்டிருக்கும்படி கடவுள் நம்மால் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையில கை சொல்லுங்க. என் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. பிசாசின் ராஜ்யத்தினுடைய எந்த பிளான்ஸும் என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. அதுல இருந்து கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, பிசாசின் அடிமைத்தனத்தின் ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, விடுதலையாக்கி இருக்கிறார். 2-3 வசனங்களை வாசித்து முடிப்போம். 1 யோவான் 3:8, பிசாசின் ராஜ்யத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லப்படுது. 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இருக்க பிரகாரமாகவே இந்த உலகத்தில் இப்பொழுது நாமும் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்படி இருந்தார்? பிசாசுகளை துரத்துறாரு, பிசாசின் கிரியைகளை அழிச்சாரு. அதை போலவே நீங்களும் நானும் பிசாசுகளை துரத்தவும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக அவரை போலவே நாமும் இருக்கிறோம். சொல்லுங்க, அவரை போலவே நாம இருக்கிறோம். சொல்லுங்க, அவரை போலவே நாம இருக்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு கவனிங்க, எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம பிசாசின் அடிமைத்தனத்தின் ராஜ்யத்துக்கு கீழே இல்ல, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். இப்போ நாம பிசாசின் பிள்ளைகளா இல்ல, கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துல பிசாசின் ராஜ்யத்துக்கு அடிமைப்பட்டு அவங்களுக்கே தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு யாருதான் பதில்? நீங்களும் நானும் தான் பதில். சொல்லுங்க, நான் தான் பதில். நான் தான் தீர்வு கொண்டு போனோம். இயேசு இருந்தாரு. இப்ப இயேசு என்ன சொன்னாரு? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு பிசாசை ஓட்டுங்க, வியாதியை சுஸ்தமாக்குங்க நம்ம மேல சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் பீப்புளா இருக்கிறோம். இப்ப கடவுள் பிசாசு ஒரு பெரிய அஜெண்டா போட்டுக்கிட்டு வந்தாலும் கடவுள் சொல்றாரு, அவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நீ என்ன அஜெண்டா போடுறியோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசை ஒன்றுமில்லாம பண்ணுங்க, அவன் ராஜ்யத்தின் கிரியைகளை அழித்து போடுங்கள். எப்படி இயேசு பிசாசின் ராஜ்யத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டாரோ அப்படியே 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இருந்த பிரகாரமாகவே இப்பொழுது பூமியில் நாமும் இருக்கிறோம். அவர் பிசாசு துரத்தினாரா? நாமும் துரத்துகிறவர்களா இருக்கிறோம். வியாதியை சுகமாக்கினாரா? நாமும் சுகமாக்குறவர்களா இருக்கிறோம். சொல்ல மாட்டேன்றீங்களே ஒரு ஆமேன்? ஆமேன். அவர் என்னவா இருந்தாரோ, அவர் தீமைகளை ஜெயித்தாரா? நானும் ஜெயிக்கிறவரா இருக்கிறேன். ஜனங்களை மீட்டாரா? ஜனங்களை சேர்த்தாரா? தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தாரா? ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னவெல்லாம் நன்மை செய்தாரா? அப்படியே நானும் செய்கிறவனாக, அப்படி செய்கிறதன் மூலமாக பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவனாக நானும் இந்த பூமியில இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஸ்தானத்துல, அதிகாரத்துல தூக்கி நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது, வெறும் பிலிவர்ஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, நாம வெறும் பிலிவர்ஸ் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் நானும் ஒரு மிக முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக இருக்கிறோம், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம், உத்தரவாதிகளாக இருக்கிறோம், பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அதனால தான் நான் தைரியமாக சொல்லலாம், பைபிள் சொல்லுது, தெருவில் போய் பாருங்க, யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ உங்களால் சுகமாக்க முடியும். யாரெல்லாம் கேன்சரில் இருக்காங்க உங்களால் சுகமாக்க முடியும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி உங்கள் மேல் இருக்கிறார். வெறும் ஒரு வேலையோ ஒரு வருமானம் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாத்திரம் நீங்கள் நான் அழைக்கப்படலை. அதையும் தாண்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம மேல இருக்கிற அஜெண்டா, அதான் நம்ம மேல இருக்கிற பர்பஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக ஒரு உதாரணம், யோவான் 9ஆம் அதிகாரம் 1-3 இதை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடராய் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவனுடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடராய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டால், இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள். தேவனுடைய கிரியைகள் சொன்ன இல்லையா? பிசாசின் கிரியைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய கிரியைகள், கிரியைகள்ன்ற வார்த்தை செயல்கள் அல்ல, கிரியைகள்ன்ற வார்த்தை அஜெண்டா, பிளான்ஸ். தேவனுடைய பிளான்ஸ் சொல்லுங்க, தேவனுடைய பிளான்ஸ், தேவனுடைய பர்பஸ், தேவனுடைய அசைன்மெண்ட்ஸ், தேவனுடைய அஜெண்டாஸ். ஓ லார்ட், ஆமென். அவர் சொல்றாரு, இவன் வாழ்க்கையில் கடவுளுடைய பிளான். சொல்ல, கடவுளுடைய பிளான். எல்லாம் கேட்குறாங்க, இது பாவமா சாபமா, இது பிசாசின் கிரியா, இது என்னங்க? அவர் சொல்றாரு, இல்ல, அப்படி இருந்தா கூட இப்போ அவன் அப்படி இருப்பதற்கு காரணம் கடவுளுடைய பிளான் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக.
கடவுளுடைய பிளான் அவனுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்படியாக, கடவுளுடைய பிளான், கடவுளுடைய பர்பஸ், கடவுளுடைய அஜெண்டா, கடவுளுடைய அசைன்மெண்ட் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவன் இப்படி இருக்கிறான். அப்ப பாருங்க, கடவுள் எப்படி பார்க்கிறாரு? இவன் பிசாசின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறான்னு பார்க்கல, கிறிஸ்துவின் மூலமா அதை விடுதலையாக்கியாச்சு. இப்ப அவன் அப்படி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிளான் நிறைவேறும்படியாக. கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கின உடனே அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுதலையாக்கல, அந்த ப்ராப்ளத்தை வைக்கிறார். எதுக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த பிளான் அவன் வாழ்க்கையில செயல்படும்படியாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய கிரியைகள் இவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்லப்படுது. பிசாசின் கிரியைகளை அழித்து தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் பொருட்டே கிறிஸ்துவும் நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஓ லார்ட், ஹalleluya. நல்லா உள்ளத்தை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படும்படியாக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் அசாதாரணமான ஒரு ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். நீங்கள் நானும் ஒரு 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 புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறோம். நீங்கள் நானும் தேவ ரகமான ஒரு ராஜ்யத்தின் கீழே இருக்கிறோம். பிசாசின் ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு ராஜாவே அழிக்கப்பட்டு போயிட்டான். ராஜ்யம் என்ன பண்ணோம்? ராஜாவே ஷேம் ஆயிட்டான், அவமானப்படுத்தப்பட்டுட்டான், நிர்வாண கோலமாக்கி கடவுள் தம்முடைய குமாரன் மூலமாக அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாரு. அவன் பிளானை அழிச்சாச்சு. அவனுடைய அஜெண்டா வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப அவனுக்குன்னு சிலர் இருந்தா கூட அவங்கெல்லாம் ஏமாந்து போய் தான் நிக்கிறாங்களே ஒழிய நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனையே அவமானப்படுத்திட்டாரு. கொலோசியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் நிருபங்கள்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ரோமர்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, அவனை நிர்வாண கோலமாக்கி எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிடுங்கி போட்டு அந்த ராஜாவை கேவலப்படுத்தி, பிசாசு என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் அவமானப்படுத்தி அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாரு. அவன் வெட்கப்பட்டு நாணி கூனி குறுகி போயிருக்கிறான். அவனை பாதாளத்தில் தள்ளி போட்டு விட்டார். அவனுடைய காரியங்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியவே முடியாது. பைபிள் சொல்லுது, அவன் இப்ப அவமானப்படுத்தப்பட்டதுனால தோற்று போனவனாய் நிற்கிறான். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு தோற்று போனவனாய் நிற்கிறான். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு தோற்று போனவனாய் நிற்கிறான். இப்போ இயேசுடைய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய், இயேசுடைய சகோதரனாய் நான் ஜெயவீரனாய் நிற்கிறேன். பைபிள் சொல்றது நம்மளை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஆக்கி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து போட்டார். பைபிள் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து போட்டார் என்பதை ஒவ்வொரு செயலிலும் இயேசு நிரூபித்தது போல அவர் இருந்த பிரகாரமாகவே இப்பொழுது நீங்களும் நானும் இருக்கிறோம். வியாதிக்கு விரோதமா பேசுங்க, சாபத்துக்கு விரோதமா பேசுங்க, பிசாசுக்கு விரோதமா பேசுங்க, அடிமைத்தனத்துக்கு விரோதமா பேசுங்க. நான் சொல்றேன், நீங்க பேச பேச குறைவுக்கு விரோதமா பேசுங்க. நான் சொல்லுகிறேன், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்க வாழ்கிற உலகம் இயேசுவால் தோற்கடிக்கப்பட்ட உலகம். அது உங்களுக்கு முன்பாக தைரியமா துணிச்சலா நிற்க முடியாது. நீங்க தைரியமா துணிச்சலா விசுவாசித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் அது தன்னுடைய பலனை இழந்து போகும். இழந்து போய் நிற்கிறது. ஊதுனீங்கன்னா விழுந்துருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, உங்க மேல தேவனுடைய வல்லமை வேலை செய்கிறது. உங்களுக்குள்ள இருந்து வல்லமையான கிரியைகள் வேலை செய்கிறது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஓ ராபா கமா சந்தா ராபோ, எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ரீகாமா லூதா ராபோ, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நடக்க வேண்டியது எல்லாமே நன்மையாய் நடக்கும். என்னை குறித்து தேவன் வச்சிருக்கிற பிளான் நன்மையான பிளான். சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. ரே கா பா லா ராதானா சந்தாவா ரீகானா தூராபா ஷெலே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டது. அப்ப மரணத்தை குறித்து பயப்படாதீங்க.
தேவனுடைய ராஜ்யம் அகால மரணங்களை வென்று விட்டது. நீங்க பயப்படாதீங்க. இந்த வியாதி வந்துருச்சு, அகால மரணம் நடந்துருமோ? அகால மரணங்களுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கையை தட்டி ஓ ஓ ஓ we receive Lord. Thank you Father God. Thank you Jesus. அகால மரணங்களை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார். மரணத்தை ஜெயம் பெற்றிருக்கிறார். ஓ ராகாபா சந்தா ராபா. உங்களுக்கு விரோதமா தரித்திரம் இல்ல, வறுமை இல்ல, உங்களுக்கு விரோதமாய் பற்றாக்குறை இல்ல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. தலையில கை வச்சவங்க, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது. கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சம்பாத்தியத்தை கர்த்தர் பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாரு. பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாரு. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும். நீங்க செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையா இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்த சில மாஸ்டர்ஸ், சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். ஏன்னா இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்க கேரக்டரை பார்த்து பொறாமைப்படுவார்கள். எப்படி இவ்வளவு ஹம்பிளா இருக்கிறாங்க, இவ்வளவு மதிப்பிற்குரிய ஆளா இருக்கிறாங்க, இவ்வளவு நேசமுள்ள அன்புள்ள ஆளா இருக்கிறாங்க, இவ்வளவு பாசிட்டிவான பர்சனா இருக்கிறாங்கன்னு உங்களுடைய கேரக்டர் கட்டு ஜனங்கள் பொறாமைப்படுவார்கள். கையை தட்டி வராமன்னு சொல்லுங்க. ரேபா ராபா லாரா தானாமா ரபோ 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 சபா லதா ரபோ கபோ கபோ. ஹalleluya ஹalleluya. பைபிள் சொல்லுது, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிகுந்த கைகள். ஓ ரீ பாபா பாபா பாபா. நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீடு ஆசீர்வாதமா மாறும். நீங்க ஒரு கடையில போய் பொருள் வாங்க போனீங்கன்னா, நீங்க போற வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம ஈ மச்சிக்கிட்டு இருந்திருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் அந்த இடத்தை தொற்றிக்கொள்ளும். சபா லதா ரபோ கபா லபா ரபோ. சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரா? நான் சொல்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் மக்கள் திரளா வர ஆரம்பிப்பாங்க. திரளா வர ஆரம்பிப்பாங்க. இயேசுவை பின்பற்றின ஜனங்கள் பாத்தீங்களா, அத்தனை ஜனங்கள் பின்பற்றினாங்க. ஏன்னா இயேசு மேல ஒரு அபிஷேகம் இருந்தது, இயேசு மேல ஒரு வல்லம் இருந்தது, இயேசு மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தது, இயேசு மேல ஒரு காலிங் இருக்குது. நீங்களும் உங்களை பாருங்க, உங்க மேல ஒரு காலிங், உங்க மேல ஒரு அனாயிண்டிங், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்க சொல்லுகிற இடமெல்லாம் பைபிள் சொல்றதல்ல, அந்த 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 நதி போகிற இடங்களில் எல்லாம், பாய்கிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டாகும். நான் சொல்றேன், நீங்க போற இடங்கள்லாம் ஜீவன் உண்டாகும். நீங்க போற இடங்கள்ல இருக்கிற மரண வாசைகள் விலகி போகும். நீங்க போகிற இடங்கள்ல இருக்கிற வியாதிகள் நீங்கி போகும், தரித்திரம் நீங்கி போகும், சாபங்கள் நீங்கி போகும். கை தட்டி சொல்லுங்க, நான் போகும்போது எல்லா நெகட்டிவான ராஜ்யத்தினுடைய அஜெண்டா அங்கே வேலை செய்யாமல் போகும். ஓ, நீங்க போகும்போது பிசாசுடைய சிக்னல் அங்க கட் ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போகும்போது, நான் போகும்போது பிசாசுடைய சிக்னல் அங்க கிடைக்காது. கம்யூனிகேட் பண்ண முடியாது. நான் போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிக்னல் ஆன் ஆகும். ரேபா சந்தா ரபா. இந்த வாரத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீங்க போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிக்னல் ஆன் ஆகும், பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய சிக்னல் கட் ஆகும். ஷாக்காபா ரூத்தாரா போக்கானா ரியாலா ரபோ. ஹalleluya ஹalleluya. எல்லாம் இந்த நெகட்டிவான எண்ணங்களை பிசாசுடைய ராஜ்யம் வந்து எப்படியாவது ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் திணிக்க பார்க்குது. அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருங்க. நாளைக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டணும்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு நான் ப்ராஃபஸியா சொல்றேன், நீங்க தைரியமா நில்லுங்க, துணிச்சலா நில்லுங்க. நீங்க வேலை செய்யல, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்யுது. ரூபா லாபா ரபோ ஷபா லாபா ரபா லாபா ரபோ. நீங்க எந்த இடத்துலையும் தலை குனிய மாட்டீங்க. தலை நிமிர கர்த்தர் வைத்திருக்கிறார். நிமிர்ந்த தலை குனியாம பார்த்துங்க. இசா சொல்றான், நாளைக்கு நீ வெக்கப்பட்டு போயிருவ, நாளைக்கு நீ சொல்லிட்ட, கமிட்மெண்ட் கொடுத்துட்ட, என்ன பண்ண போற, ஏது பண்ண போற. பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை தட்டி சொல்லுங்க, நான் பலன் அடைவேன். பிசாசு எப்பவுமே நெகட்டிவாவே சொல்லுவான். நாளைக்கு என்ன பண்ண போற, அடுத்த மாசம் என்ன பண்ண போற, இவ்வளவு பலவீனமா இருக்கிறிய, வேலைக்கும் போகாம இருக்கிறிய, யார் உனக்கு சோறு போடுவா? நான் தர கர்த்தர் எனக்கு சோறு போடுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என் தலையை நிமிர்த்துவார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், பிசாசின் ராஜ்யத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்.
என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உள்ளே போயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய செயல்கள், சிந்தனைகள், கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய அந்த செயல்களுடைய விளைவுகள், பாதிப்புகள், எல்லா பாசிட்டிவான பாதிப்புகள் இன்றைக்கே அவர்கள் அனுபவிக்கட்டும். குடும்பங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் வீடுகளில் ஏதாவது வியாதி பலவீனத்தில் இருக்காங்களா, மரண தருவாயில் இருக்காங்களா, உங்கள் கையை நீட்டுங்க பிரியமானவர்களே. இன்னும் 10 வருஷம் கூடும், இன்னும் 10 வருஷம் கூட்டி தருவார். ஏன்னா உங்கள் ராஜ்யம் வேற ராஜ்யம் பிரியமானவர்களே. நம்ம ராஜ்யம் நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு ராஜ்யம். நமக்கு அது புரியவே புரியாது. அந்த மாதிரி ஒரு ராஜ்யம். நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த மாசத்தை ஓட்டிடுவேன்னுவீங்க. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து 10 லட்சத்தை உங்க அக்கௌண்ட்ல போடுவார். அது உங்க புத்திக்கே எட்டாது, உங்களுக்கு புரியவே புரியாது. என்ன நான் ஒன்று கேட்குறேன், அங்கே ஒன்று அபரிவிதமாக நடக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அதை பார்க்க போறீங்க, இந்த மாதம் முழுவதும் அதை பார்க்க போறீங்க. கடவுள் அப்படி செயல்படுவார். நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவரே 1 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்தீங்கன்னா போதும், கத்த 10 வருஷம் வாழு, நீ நல்லா இரு. அவங்க கேட்டாங்க, அந்த அம்மா விதவை, எனக்கு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சாக போகிறோம். ஆண்டு சொன்ன, இல்லை, நீ வாழ்நாள் முழுவதும் ரொம்ப வருஷம் வாழ போகிறேன், நீடித்த நாட்களை நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். இந்த 2 அடைய தீர்க்கதரிசி கையில் கொடுத்தாங்க. அவ்வளவு ஆசீர்வாதம். கடனெல்லாம் தீர்ந்துச்சு. அதோட கடனெல்லாம் தீரும். நீங்கள் நினைப்பீங்க, இந்த இடத்துல இருந்து எனக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இல்லை, வரவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து வருமோ வராதோ, நான் வேற இடத்தை திறக்கிறேன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறேன், வெண்கல கதவுகளை உடைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்காத மகளே. நீ நினைக்கிற ஒன்று சரிதான், ஆனால் நான் அது வருதோ இல்லையோ வேற வழிகளை வச்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான வழிகளை வச்சிருக்கிறேன். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான வழி. செங்கடலுக்கு முன்னால ஜனங்கள் நிற்கும் போது நான் யோசித்தாங்க, செங்கடலை எப்படியா கலக்க போறோம், 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோமே, நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, நீச்சல் அடிச்சு கூட கடந்துடலாம்னு நினைச்சா எவ்வளவு நாள் ஆகிறது. அவங்க நீச்சல் வச்சிருந்தாங்க, தங்களுடைய யோசனையில படகு வச்சிருந்தாங்க, கப்பல் வச்சிருந்தாங்க, செங்கடலை கடக்கிறதுக்கு 1000 பிளான் அவங்க வச்சிருந்தாங்க. கர்த்தர் வச்சிருந்த பிளான் அவங்க புத்திக்கு எட்டவே இல்லை, அவங்க புத்தியில யோசிக்கவே இல்லை. எவனாவது ஒருத்தன், ஆண்டவரே கடலை பிளந்து விடுங்க, நாங்கள் நடந்து போறோம்னு கேட்டானா ஒருத்தன் கூட, ஏன்னா அவன் புத்திக்கு எட்டாது. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு சில வழிகள் புத்திக்கு எட்டாது. உங்க புத்திக்கு எட்டாது, நீங்க அப்படி யோசிக்க கூட முடியாது. பிரமிக்கத்தக்க வழிகளை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். நீங்க நீச்சல் அடிச்சு கடக்க முடியாது, உங்களுக்காக கப்பல் உதவி வராது. ஏன்னா பார்வோன் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு விரோதமாக எந்த பார்வோனும் திட்டமிட முடியாது. கடவுளுடைய ராஜ்யத்தின் பிளான் உங்க புத்திக்கு எட்டாது. கடவுள் சொல்ற, கடலை பொளக்கிற ராஜா நீ நடந்து போ, நீ ராஜ மனுஷனா நடந்து போ. கடலை பொளக்கிறாரு, கடலை பிளந்து விட்டாரு, எரிகோவை தரை மட்டமாக்கினாரு. இந்த பூமிக்குரிய மனுஷனால் முடியாதது தேவனால் உங்களுக்காக முடியும். பிசாசின் ராஜ்யத்தில் என்ன அவன் திட்டம் போட்டாலும் அதுக்கும் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அதை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். அடுத்த வாரம் நாங்கள் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக எங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அக்காவை நன்றி செலுத்துகிறோம், மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.